இப்போ துன்பங்கள் அப்படின்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு துன்பம் உண்டு. ஒவ்வொரு விதமா நம்ம துன்புறுத்தப்படலாம். சில நேரம் வியாதியினால் துன்புறுத்தப்படலாம், அல்லது யாருனாலங்க ஜனத்தின் நிமித்தம் நம்ம என்ன செய்யலாம், துன்புறுத்தப்படலாம். ஏதோ ஒரு பலவீனத்தின் நிமித்தம் நம்ம துன்புறுத்தப்படலாம், அல்லது ஏதோ ஒரு சோதனையின் நிமித்தம் நம்ம துன்புறுத்தப்படலாம். யாரோ சொன்ன வார்த்தையினால நம்ம துன்புறுத்தப்படலாம், பிசாசுனால நம்ம துன்புறுத்தப்படலாம். You may be afflicted in many ways, in many things. Through sickness you may be afflicted, through weakness you may be afflicted, you may be afflicted through people. நீங்க நேசித்தவர்கள் நிமித்தம் நீங்க என்ன செய்யப்படலாங்க, துன்புறுத்தப்படலாம். அல்லது வீட்டில் இருக்கிறவர்கள் நிமித்தம் நீங்க என்ன செய்யப்படலாம், துன்புறுத்தப்படலாம். people in your own house can bring afflictions into your life. நல்லா புரிந்து கொள்ளுங்க, உங்க வீட்டில் வாழ்கிறவர்களே உங்களுக்கு என்ன கொண்டு வர முடியுங்க, சில நேரம் துன்பங்களை கொண்டு வர முடியும், சில நேரம் நெருக்கடிகளை கொண்டு வர முடியும், சில நேரம் சோதனைகளை கொண்டு வர முடியும். பிசாசானவன் என்ன செய்யறான், கிறிஸ்தவர்களுக்கு விரோதமா போராட்டங்களை, நிந்தைகளை, கஷ்டங்களை, துன்பங்களை, சோதனைகளை கொண்டு வரான். சோ கிறிஸ்தவன் அப்படினாலே என்னங்க, வெறும் ஆசீர்வாதத்திற்கு உரியவன் அல்ல, அவன் போராட்டத்திற்கும், நிந்தைக்கும், கஷ்டங்களுக்கும், சோதனைக்கும் உட்பட்டவன் இல்லையா? So when you say you are a Christian, when I say I am a Christian, the first thing that we need to realize is that we will have challenges in this world.